கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரெண்டாவது செக்ஷன்லேயும் சில காரியங்களை ஆவியானவர் உதவியோடு நாம் தியானிப்பது நமக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று நினைக்கிறேன். இந்த ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் ரோமர் 8:30 ரோமர் 8:30 அண்ட் 1 கொரிந்தியர் 4:4. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். Let us pray. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பின் நிமித்தம் உம்முடைய ஆவியின் நிமித்தமும் தந்தப்பட்ட இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அறிவீராக. பேசுகிற அடிமைக்கும் கேட்கிற தமிழர் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஸோ இந்த காரியத்தில் நீதிமானாக்கி இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் முதலாவது பார்த்தோம், நம்மை சுத்திகரிக்கிறவர் என்று சுத்திகரிப்பு பற்றி பார்த்தோம். இதில் நீதிமான்களாக்குகிற ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். நீதிமான்களாக்குவார் என்று சொல்லவில்லை, நீதிமான்களா ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு விசுவாசியுடைய வாழ்வில் பாவி என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து நீதிமான்கள் என்ற ஸ்தானத்துக்கு நம்மை கடத்தி கர்த்தர் வருகிறார். இதை நாம் நீதிமானாக்கியிருக்கிறார் என்று சொல்லும்போது நாமவே நீதிமானாகவில்லை, நீதிமானாக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமாம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மனித சுபாவங்கள், உலக எண்ணங்கள், உலகத்திற்கு நன்மையான நீதியின் காரியங்கள், சுய நீதியின் காரியங்கள், உலக நீதியும் இருக்கிறது, சுய நீதியும் இருக்கிறது, பலவிதமான கேட்டகரி இருக்கிறது. ஆனால் உலக நீதியினாலேயோ மனுஷ நீதியினாலேயோ ஒருவரும் நீதிமான்களாக இருக்க முடியாது. ஆக இந்த நீதிமானாக்குகிற ஒரு ப்ராசஸ் அல்லது ஒரு டீட் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். நீதிமானாய் இருக்கிறீர்கள். நீதிமான்களுக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நீதிமான்கள் வீட்டில் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அடைந்தடைவதில்லை. இப்படி நீங்கள் வேர்ட்ஸை நீங்கள் தேடிட்டு போனால் நிறைய ஆசீர்வாதங்களை இந்த நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆக நீதிமான்கள் ஆக்கப்படுகிற ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு நாம் நீதிமான்களாக இருக்க முடியாது. இல்லை, நான் நல்ல குட் டீட், நல்ல வேலையில் நான் என் வாழ்க்கையில் செய்ததுனால நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது. நாம் நீதிமானாக்கப்பட்டபடியால் நாம் நீதியின் கிரியைகளை செய்கிறோம்.
ஸோ இது தேவனுடைய கிருபையாலே ஆயிட்டு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுத்திகரிப்பை பற்றி பேசினோம். கர்த்தருடைய ஆவியினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இதை தாவீது சொல்லும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தாரோ அவன் பாக்கியவான். ஸோ அந்த பாக்கியவான் நிலையில் கர்த்தர் நடத்தின பிறகு இன்னொரு வேலையை செய்கிறார், நீதிமான்களாக்கப்படுகிற வேலை. இந்த வேலையை பற்றி நாம் புரிந்து கொள்ளும்படி நாம் ஸ்கூல் ஏஜில் ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, பிறகு காலேஜுக்கு போவாங்க, டிகிரி வாங்குவாங்க. அப்போது ஸ்கூலிங்கிலே சாட்டிஸ்ஃபை ஆகிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் காலேஜுக்கு போயிட்டு அது ஒரு சப்ஜெக்டில் டிகிரி வாங்கிறது ஒரு நிலை, ஸ்கூல் லெவலில் காட்டிலும் ஒரு உயரிய நிலை. இவ்விதமாக பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நம்ம ஒரு குற்றம் இல்லாமல் இருந்தாலும், நான் பாவம் செய்யலை, நான் யாரையும் ஒன்றும் திட்டலை, நான் ஒரு பொய்யில்லை, ஒரு சன்மார்க்க வாழ்க்கை நான் வாழ்ந்தாலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை என்று பவுல் சொல்கிறார். ஆக நாம் நல்லவங்கள பாவம் ஒன்றும் செய்யாதவர்களாக பாவத்தை மேல் கூடுதல் அடிக்ட் ஆகாதபடிக்கு வாழ்ந்தாலும் கூட நாம் நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நீதிமான்கள் என்ற ஒரு நிலையை கர்த்தர் நம்மத்தில் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிந்து ஜெபிப்பது நல்லது. பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கலாம், ஆனால் மனம் திரும்பி விசுவாசத்தோடு தேவனுடைய கிருபையோடு தேவனுடைய இரத்தத்தோடு சுத்திகரிக்கப்படுவது போல நீதிமான்கப்படுகிற ஒரு நிலையும் இருக்கிறது. ஸோ ஆக ஸ்கூல் ஏஜ், ஸ்கூல் ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜுக்கு போக குவாலிஃபை ஆகிறது. இவ்விதமாக பாவ மன்னிப்பு நம்முடைய நீதிமான்கள் ஆக்கிற நிலைக்கு நம்மை குவாலிஃபை ஆகிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஸோ நம்முடைய வாழ்வில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? நான் இன்று ஜெபிக்க அந்த கொடுத்த ஜெப குறிப்பு எனக்கு மிகவும் மிகவும் என்ன ஒன்னஸாக இருந்தது. ஒவ்வொரு ஜெப குறிப்பும் இது மோர் இம்பார்ட்டண்ட். அது ஏதோ பிரதர் சொல்கிறாங்களேன்னு அப்படி அல்ல, இட்ஸ் வெரி சீரியஸ் கன்சர்ன். ஸோ ஆக இந்த நாளில் நாம் பாவம் செய்யவில்லை, நான் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டேன், பாவத்தில் வாழ்வது எனக்கு இல்லை, நான் ஐ எம் ஓகே குவைட், அந்த சொந்த ரைச்சியஸ் இந்த பரிசெயர் சதிசெயர் எல்லாம் செய்கிறது போல. ஸோ அவ்விதமாக இந்த நிலை இல்லாதபடிக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற ஒரு இதை கர்த்தர் சொல்கிறார். நாம் வேதத்தில் just to read the word, ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாகிய அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே
நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ இந்த வார்த்தை நான் சின்ன மீன்ஸ் யூத் டைமில் எல்லாம் படிக்கும்போது இதன் மீனிங் ஒன்றும் தெரியாத மாட்டேங்க. ஏதோ பவுலோஸ் இருக்கிறாரு, பேசுகிறாரு, ஏதோ தன்னுடைய கடிதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு என்று நினைத்தேன். ஆனால் அது பரிசுத்த ஆவியினாலே சபைகளுக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அப்போ சபையை ஒரு நீதிமான்கள் என்ற நிலையிலே காண விரும்புகிறார். அப்போது நீதிமான்களாக்கப்படுதல் என்றால் நாம் கம்பல்சரியாக நீதியின் கிரியைகளை செய்ய வைக்கிறது. அது எப்படி பாசிபிள்? பேதுரு பேசும்போது சொல்கிறார், நீங்கள் முன்பு பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் நீதிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அப்போ சபையை பற்றி அவருடைய பார்வை என்னது? நீங்கள் இனி பாவத்திற்கு அடிமைகளாக இல்லை, ஆனால் இப்பொழுது நீங்கள் நீதிக்கு அடிமைகள். நீதிக்கு எப்படி அடிமையானாங்க? சும்மா நீதி செய்ய முடியுமா? பாவம் ஃப்ரீயாக செய்துவிட்டோம். பாவம் செய்ததுக்கு யாரும் சொல்லி வேண்ட தேவையும் இல்லை. ஆனால் நீதி செய்கிறதுக்கு இன்னொருடைய ஒரு உதவி இல்லாதபடிக்கு நாம் நீதியின் கிரியைகளை செய்ய முடியாது. ஸோ ஆகையால் நீங்கள் சபையானது, நான் சபையை பற்றி பேசுகிறேன், சபையானது கர்த்தரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்கேற்ற நீதியை நாம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில் சொல்கிறார், நீதி மேல் பசி தாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இது ஆங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, they will filled சொல்லும்போது அந்த ஒரு தாகம் இருக்கும்போது நீதியை செய்ய வேண்டும். இப்போது நீதின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லுகிற நீதி போல் அல்ல. இப்போது நியாயம் பல இடங்களுக்கும் பல தேசத்திற்கும் ஒத்துப்போகிறது. பல நியாயங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மனுஷருக்கும் பல நியாயங்கள் இருக்கிறது. இந்தியா தேசத்தில் லெஃப்ட் சைடு ட்ரைவ் பண்ணால் தான் நியாயம். ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நீங்கள் போகணுன்னு சொன்னால் அங்கே ரைட் சைடு ட்ரைவ் பண்ணுறது தான் நியாயம். அப்போது பிள்ளைகளாக இருந்தால் இதில் யாது நியாயம்? அப்போ இந்திய தேசத்தின்படி லெஃப்ட் சைடு செய்கிறது சட்டமாக இருக்கிறது, அதன்படி செய்கிறதுனால் நியாயம். அங்கே போய் இந்த நியாயத்தை போய் காண்பிக்க முடியாது. எங்கே சிங்கப்பூர்லேயோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போனால் அங்கே இல்லை நான் இந்தியாண்டு வந்திருக்கிறேன், நான் லெஃப்ட் சைடு தான் நான் ஓட்டுவேன்னு சொன்னால் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ ஆக நம்மை நீதிமானாக்கிறவர் உலக நீதினால் அல்ல, அல்லது தனிப்பட்ட மனுஷர்களுடைய நீதினால் அல்ல, நீதிமானாய் இருக்கிற கர்த்தரால் மட்டுமே நீதிமானாக இருக்க முடியும். ஆமென். ஸோ இந்த சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சிங்காசனமே நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் நீதியை செய்வார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் யாவும் நீதிக்குரிய காரியங்கள். ஆகையால் கர்த்தருடைய நீதியை ஒருவன் செய்வார் என்றால் அவன் நீதிமானாக இருக்க முடியும். அவன் அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் சபைகளிலே ஒரு நிலையற்றதாக இருக்கிறது. அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க குதிக்கிறாங்க,
அவங்க விழுறாங்க. பல பல காரியங்களை பற்றி நாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை புரிஞ்சுக்கிடாதபடிக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க, இன்னொரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் ஜெபிக்கும்போது பொத்துன்னு கீழே விழுவாங்க. அப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த சிஸ்டரோட நான் பேசினேன். சிஸ்டர், இந்த விழுந்த ஒரு 3-4 சகோதரிமார் உங்கள் சர்ச்சில் வர்றதுங்க? ஆமாம். எத்தனை வருஷமாக விழுறாங்கன்னு கேட்டேன். அது எல்லா மீட்டிங்லையும் விழுவாங்க பாஸ்டர். ஒருத்தன் ஈபிள் ஸ்பிரிட்னால் விழுறது, காஸ்டாட்டு பவுண்டர் விழுறது நமக்கு தெரியும், ஓகே. ஆனால் பசுத்தாவின் அபிஷேகம் சொல்லிவிட்டு பொத்துன்னு கீழே வெளியது, அது பைபிளில் எங்கேயும் காணலையே. அப்போ நான் திரும்பவும் கேட்டேன், ஆமாம் 10 வருஷமாட்டு கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதா அவங்க லைஃப்பில்? ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதா என்று கேட்டால், அது என்ன பாஸ்டர், ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போ அந்த விழுந்தது யாது, எந்த ஆவினால் விழுந்தாலும் கர்த்தர் அறிவார், ஓகே. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாதபடிக்கு நம்மை நீதிமானாக்குகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் நீதிமான்களின் சபையிலே தேவன் வீட்டிருக்கிறார் என்று சொல்ல. அப்போ நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களும் நீதிமான்களாக அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க வேண்டும். அந்த லெவல் கர்த்தர் அறிவார். இல்லை, நீங்கள் பாவிகளா நீதிமான்களான்னு நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்லுவீங்க? என்ன பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே ஒன்று செய்வீங்க, வீட்டில் ஒன்று செய்யுது, அங்கே செய்யுது, மறு இடங்கள் பல காரியங்கள் செய்யுது. ஸோ நான் 24 ஹவர்ஸும் பார்க்குறது யார்? கர்த்தர். அப்போது அவர் தான் சொன்னாதான் யூ ஆர் த நீதிமான், மற்றபடி யாரும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் பாவி என்று பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறனாலே ஒருவனும் நீதிமானாக்க முடியாது. இந்த இதில் பேஜ் நம்பர் 22 அவர் நம்மை பாவத்தை நீக்கினதுனாலே நாம் நீதிமான்கள் என்ற நிலைக்கு நாம் கடந்து வருகிறோம் என்பது உண்மை. இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. கர்த்தர் ஒருவனை நீதிமானாக்கினால் மட்டுமே நீதிமானாக இருக்க முடியும் என்று. இதில் நான் இந்த பாவ மன்னிப்பை பற்றி பேசும்போது, இந்த பாவம் நீக்கப்படுதல் அது கர்த்தர் செய்கிறார். அந்த பாவம் நீக்கப்படுதல் நீதிமான்களாக இருக்கக்கூடிய ப்ரீ குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ இரத்தத்தினாலே ஒருவன் நீதிமான்களை பட்டுகிறான் என்றது முன்பு புரியவில்லை, ஆனால் இப்போ புரிகிறது. நீ பாவ மன்னிப்பு படாத பட்சத்தில் ஒன்று நீதிமானாக இருக்க முடியாது. ஸோ ஆக பேஜ் நம்பர் 40 இஃப் த லா சேஞ்ச் லைஃப் சேஞ்ச். பாவ பிரமாணம் மாற்றினால் பிறகு இந்த ஜீவ பிரமாணம்தான் நீதியின் பிரமாணம் என்று சொல்கிறது. நீதி, ரைட்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவநீதி தெரியுங்களா? ஸோ தேவன் நீதியை ஒருவன் செய்கிறவன் தான் நீதிமான். இல்லாதான் யாரும் இருக்க முடியாது. இல்லை நான் ஏன் திறமைப்படி கர்த்தர் தந்து நான் இது செய்துட்டேன் என்று நினைப்பது தவறு. கர்த்தர்
கர்த்தர் உன்னுடைய மனதிலே நீதியின் தாகத்தை கர்த்தர் உற்பத்தி செய்வார் என்றால் அந்த நீதியை நாம் செய்து முடிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பொதுவாக சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. சர்வெண்ட் ஆஃப் காட், சர்வீஸ் ஃபார் த லார்டு. இதுலேயும் 2 வித்தியாசம் உண்டு. சர்வீஸ் ஃபார் த லார்டுன்னு சொல்லும்போது நாம் எல்லாருக்கும் செய்யலாம். சர்வீஸ் ஃபார் த லார்ட், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன். கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் சபையை அழைத்திருக்கிறார். இப்போ சர்வீஸ் ஃபார் த லார்டு அது எல்லாரும் செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் மத நம்பிக்கையில் பல காரியங்கள் அவரவர் தேவனுக்கு வேண்டி பல காரியங்களை செய்கிறோம், சரியா? ஆனால் நாமும் நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமாக எடுக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம் கிடையாது. அது நீதியின் பாதை. அது நம்மை நீதிப்படுத்தி நம்மை நடக்க வைக்கிற ஒரு பாதை தான் கிறிஸ்டியானிட்டி. ஸோ அந்த பாதையில் செல்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தாகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆக நான் கர்த்தருக்கு எதையாவது செய்யணும், ஆராதனையில் வந்தால் நான் கர்த்தருக்கு எதாவது செய்யணும், பாடணும், துதிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், இல்லை ஜெபம் பண்ணணும். துதிசால் இது பாடியது கர்த்தருக்காக பாடுகிறோம், கொடுக்கிறதும் கர்த்தருக்காக கொடுக்கிறோம். ஸோ இப்படியாக காரியங்களை செய்யும்போது கர்த்தருக்காக செய்கிறது ஒரு நார்மல் ப்ராக்டிஸ். ஆனால் கர்த்தருக்கு சேவை செய்வது அல்லது கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவது அது நீதிமான்களின் தகுதி. ஆமென், அல்லேலூயா. ஆக நம்மளை கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் ஆடி பாடுவேன் என்று எப்படி சொல்கிறீங்க? இல்லை பாஸ்டர் சொன்னதுனாலையா? இல்லைங்க பாட்டு அப்படி சொல்லிடுறதுனாலையா? இல்லை, நாம் ஜீவனில் நீதியில் இந்த ரோமர் 8:10 படிங்க. ஆமென். அப்போ ஒருவன் கர்த்தருக்குள் இருக்கும்போது அவருடைய ஆவி இல்லை ஜீவன் வேண்டும் என்றால் தேவ நீதி தேவையாக இருக்கிறது. தேவ நீதி இல்லாமல் நம்முடைய ஆவிக்கு ஜீவனே இல்லையா? இதை நம்புறதுக்கு பல இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் விசுவாசத்தை அறிவதற்கு பல இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஆவியில் எப்படி த ரைட்ஷியஸ்னஸ் ஆஃப் தேவ நீதி எனக்கு ஆவியில் உயிர் தருகிறது. அப்பொழுதுதான் நான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது உங்கள் பெயர் இல்லை என்னுடைய பெயர் யாருடைய பெயராக இருந்தாலும் சரி. அப்போ கர்த்தருடைய நீதியை ஒருவன் அறிந்து ஏற்றுக்கொண்டு தாகத்தோடு அதை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஒருவன் செய்வான் என்றால் அவன்தான் நீதிமான். இல்லை நான் சர்ச்சைக்கு இவ்வளோ வருஷமாக போட்டுருக்கிறேன், எனக்கு பாஸ்டரை தெரியும், எனக்கு பாஸ்டருக்கு பப்பாயும் தெரியும், எனக்கு அவருக்கும் தெரியும், எனக்கு இவங்களும் தெரியும், எல்லாம் சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லை. அவங்க நீதிமான் இருக்கிறார்கள், அவங்க பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ நம்முடைய ஆவியிலே ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு தேவ நீதியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். புரியுத சொல்கிறது இல்லை? அப்போது இங்கே லா சேஞ்சுன்னு சொல்லும்போது
பேஜ் 40. இந்த லா சேஞ்ச் ஆகும்போது நாம் மரண சாயலில், அதாவது மரண விபஸ்தா லாயில் இருந்தவங்க இப்போ ஜீவனுடைய பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம். எப்படி வந்தோம்? தேவ நீதியை நாம் விசுவாசிக்கிறதுனாலையும் தேவ நீதியை நாம் நடப்பிக்கிறதுனாலையும், நாம் சும்மா விசுவாசிக்கிறதுனாலும் மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதுக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் தான் நீதிமான்கள். அப்படி சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கொள்வதற்கு, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, பிடிஹெச் எம்டிஹெச் எல்லாம் முடித்தவங்க. அவங்க சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பிடிஹெச் எம்டிஹெச் சர்டிஃபிகேட் கிடச்சிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு ஒரு அல்மாரையில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போகாமல் ஒரு டீச்சிங் வேலை செய்யாதபடிக்கு இருந்தால் அவங்க 2-3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தாண்டின பிறகு யாராவது டீச்சர்னு கூப்பிடுவாங்களா? யாரும் உங்களை சர்டிஃபிகேட்டுலாம் அறிய மாட்டாங்க, உங்களுடைய டீச்சிங் வேலையினால அறிவாங்க. சேம் மேனர் நான் இப்படி சொல்லுவது உண்டு. எங்கள் சபையில் ஒரு எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆனாலும் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நீ படித்து முடிச்சு டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இல்லை. யூ மஸ்ட் ட்ரீட் த பீப்புள் இல்லை. அப்போ தான் அந்த டாக்டர் வாங்கின சர்டிஃபிகேட்டுக்கு என்ன செய்யும்? ஒரு மதிப்பு உண்டு, ஒரு வேல்யூ உண்டு, ஒரு செயல்பாடு உண்டு. பீப்புள் அக்செப்ட் இட். ஸோ இவ்விதமாக கர்த்தர் நம்மை அக்செப்ட் பண்ண வேண்டும் என்றால் நீதிமான்களாக நாம் பெற்றுக்கொண்ட நீதியை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நீதியை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நீதி நிறைவேற்றாதவர்கள் நீதிமான்கள் என்றும் நான் ஜீவன் அடைந்தேன் என்றும் சொல்வதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லை நான் நல்லா பாடுகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா மியூசிக் போடுறேன், நான் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறேன், ஸோ ஆகையினால நான் நீதிமான் என்று சொல்வதற்கு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஆகியத்தான் சொல்லாது, டேய் நீ உன் பாட்டுனாலேயோ உன் ஜெபத்தினாலேயோ உன்னுடைய செயல்பாடினாலேயோ உன்னுடைய விருப்பத்தினாலேயோ உன்னை நீதிமானாக நீ கருத முடியாது. ஃபஸ்ட் ஐ மஸ்ட் ஜஸ்டிஃபைட் யூ. நான் உன்னை நக்காக்க வேண்டும். என்னுடைய வார்த்தை, நீதியின் வார்த்தைகள் உனக்குள் பிரவேசிக்க வேண்டும், நீதியின் வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். இதை பேது சொல்லும்போது இன்னும் அழகாக சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் நீதியின் வசனத்தை மேல் பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று. நீதி மற்ற எல்லாத்துக்கும் பழக்கம் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. நீதியின் வசனத்திலாம் பழக்கம் இல்லை, மற்ற எல்லா பழக்கம், உலக பழக்கங்கள் எல்லாம் இருக்குது. அவன் சீர போல் இவன் சீர போகிறான், அவர் ஃபேஷனை போல் நான் ஃபேஷனாக போட்டிருக்கிறேன், அவங்க செய்கிறது போல எல்லாம் எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க செய்கிறது போலே, அவங்க ஃபேஷனை ஃபாலோ பண்ணுற போலையோ நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பைபிள் ஸ்டடியில் ஒரு ஃபேஷனை பற்றி, ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சகோதரி, அப்போ எப்படி நாங்கள் விருப்பம் உள்ள ஆர்னமெண்ட்ஸு, நெக்லஸ்ஸு, டயமண்டு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் சொன்னேன், நான் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் தேவ நீதி உங்களை போடக்கூடாதபடி ஆக்கும். அது எப்படிங்க கொஞ்சம் டீச்சிங் கிளாஸாக நல்ல பிரயோஜனமாக இருந்து. ஸோ நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், உலகத்தாரை போல் எல்லாரையும் செய்யணும், எல்லாம் செய்யணும். அவங்க அப்படி செய்தாங்க, ஆனால் இப்படி நான் செய்கிறேன், அவங்க இப்படி செய்தாங்க. பொதுவாக பிள்ளைகள் காலேஜெல்லாம் போன பிறகு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் பார்த்து எடுத்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குமா, எல்லாம்
ஓகே, நோ ப்ராப்ளம், அவரை போல் நான் இருக்கிறேன். அங்கே லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஆனால் நம்முடைய சபையின் லைஃப் ஸ்டைல் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். ஆமாம். சபையை பார்க்கும்போது, ஆண்டவர் பார்க்கும்போது, நீ நல்ல ஜிப்பாக போட்டிருக்கியா, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறியா, இல்லைங்க நல்ல என்ன பட்டு சாரி உடுத்துருக்கிறியா, இல்லைங்க நல்ல நல்ல ஃபேஷனை வந்திருக்கிறான்னு ஆண்டவர் மனுஷன் பார்ப்பான். ஆண்டவர் பார்க்கும்போது நீ நீதியினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறியா இல்லையா? காரணம் என்ன? நீதியினால் அலங்கரிக்கப்பட்டு தான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டு. ஆமாம். பவுல் இதை பற்றி சொல்லும்போது, நான் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஆகையால் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு. அவர் பொன் கிரீடம் இருக்கணும், இல்லைங்க டைமண்ட் கிரீடம் இருக்கணும். பிரிட்டிஷ் ராணியெல்லாம் டைமண்ட் கிரீடத்துக்கு ரொம்ப ஃபைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த கிரீடத்தை பற்றி இங்கே பேசவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் நீதியின் கிரீடத்தை பற்றி பேசுகிறார். அப்போ அந்த விசுவாசத்தின், நீதியின் வசனத்தின் மேலுள்ள விசுவாசத்தினால நீ கிரியை நடப்பிக்கும் போது, த ஆக்டிவிட்டீஸ், த டீட், அது நாம் செய்யும்போது, நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும்போது, த உண்மையான ஒரு த ஹையஸ்ட் லெவல் தான் கிரீடம் என்று சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் இந்த கேம்ஸ்க்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த கேமில் போது வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு விசேஷ கிரீடம் கொடுப்பாங்க. தட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஜஸ்ட் ஹானரிங். கத்த தந்த நீதியை சரியாக செய்துட்டப்பா நீ, அவன் யுவர் பெஸ்ட். அப்போ நம்ம சபைக்கு நீதியின் கிரீடத்துக்காக வி மஸ்ட் என்ன செய்யணும்? வி ஹேவ் டு ஒர்க் ஆன். ஏன் செய்யணும்? கர்த்தர் நம்மை நீதிமானாக்கினபடியால். ஆமென், ஆமென். சரி, இந்த நீதிமான் என்ற செயல்பாடு கரெக்டாக செய்ய முடியாதபடிக்கு பல தடைகள் காணப்படுகின்றன. எந்த தடைகள்? There's so many obstacles. வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருக்கும், கர்த்தர் அவைகளிலிருந்து என்ன செய்வார்? விடுவிப்பார். He will not bind by any other, depressed by other force. அவருக்கு விடுதலை தருவார். ஸோ தடைகள் உண்டு. தடைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. நம்புறீங்களா? இல்லை, நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை நினச்சிங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அப்படி நினைக்காத. நமக்கு யுத்தங்கள் உண்டு, நமக்கு போராட்டங்கள் உண்டு, நமக்கு ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த நீதிமான் என்ற நிலையிலிருந்து வெளியே ஒரு பசுத்தவான்கள் என்ற நிலைக்கு கடந்து செல்வதற்கு பல போராட்டங்கள் உண்டு. அப்படியானால் நாம் எந்த போராட்டங்களிலிருந்து ஜெயம் கொண்டோம்? ஸோ குறிப்பாக ஒரு லாயும் நாம் மேற்கொள்ள வேண்டும். முதலாவது பாவ பிரமாணத்தை மேற்கொண்டோம். இரண்டாவது சாப பிரமாணத்தையும் மேற்கொள்ள வேண்டும். என்ன பாஸ்டர், பாவ பிரமாணத்தை பேசுனீங்க, சரிதான், எங்களுக்கு புரிஞ்சுது. இது என்ன சாப பிரமாணம் எப்படி இருக்கா? அப்படி இருக்க தான் செய்யுது. இதை கலாத்தியர் 3ஆம் சாப்டரில் சொல்கிறார் அவர். I think Galatians 3:23-24.
கொலேசியரா கலாத்தியரா? அவர் நமக்காக சாபமானார். ஆ 3 ஆ படிங்க படிங்க. ஆ ம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தொடர்ந்து படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் சிலுவையிலே பாவமானார், ஓகே, நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து அவர் பாவியமாயிட்டார். அவர் எப்படி சாபமானார்? அது எப்படி சாபப்பட்டாங்க? சபிச்சாங்களா யாராவது? அவர் பாவம் சாபமானார், சரியா? சாபமானார். அவர் அந்த சிலுவையிலே பாவத்தை மட்டுமல்ல சாபத்தையும் முறிக்கிறார். அப்போ இந்த சாபம் என்றால் என்ன? சாபம் என்றால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி உள்ளான ஒரு சூழ்நிலை. தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதை புரிய ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் இது சொல்லலாம். இதை நீங்கள் மோசையின் பிரமாணத்தினாலே உண்டான சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அது கீழ்ப்படியாமினால் உண்டானது. கீழ்ப்படியானின் பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன். ஆதாம் பாவம் செய்தபோது அவருடைய பூமி சபிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு முள்கல்லும் குருத்தர் என்று வேதம் சொல்கிறது. அப்போது அந்த நிலைமை வர பூமியில் முள் இல்லை, முட்களுக்கு கிடையாது. அவன் சாபமான பொருள் வெளியில் போகும்போது தான் முட்கள், செடிகள், முள்ளுகள், காலை குத்துறதும் கையை குத்துறதும் இப்படிப்பட்ட காரியங்கள். அவன் நல்ல வேலை செய்தாலும் வருவாய் குறைவு. த சிம்டம் ஆஃப் த கர்ஸை பற்றி, நம் பிளஸ்ஸிங்கை பற்றி பொதுவாக எல்லாரும் கேட்பதுண்டு இல்லையா? எக்ஸோடஸ் உபாகமம் 28 நினைக்கிறேன். 28 முதல் 15 வார்த்தைகளும் ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். புறம்பு கீழே உள்ள வார்த்தைகள் சாபத்தை பற்றி யாரும் படிக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம இதை நினச்சக்கூடாது, படிக்கக்கூடாது. நான் சொல்லு, நீங்கள் அதையும் படிக்கணும். த சிம்டம் ஆஃப் கர்ஸை பற்றி சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சாபத்திடான சிம்டம் இருக்குமென்றால் நாம் சாபத்தின் பிரமாணத்துக்குள்ளேயே இருக்கிறோம். இதை நீங்கள், நான் டைம் அவ்வளோ இல்லை, இதை நீங்கள் பேஜ் 48 இதில் படிக்கும்போது அந்த எக்ஸோட அந்த உபாகமம் 28 அந்த லேட்டர் போர்ஷன் படிக்கும்போது நான் குறிப்பிட்ட 10 எஃபெக்ட் மெண்டலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. த 10 எஃபெக்ட் ஆஃப் மெண்டல் மைண்டு. 4 எஃபெக்ட்டு ஸ்பிரிட்டில் உள்ள ப்ராப்ளம். ஃபிசிக்கல் எஃபெக்ட்டு 13,
சோசியல் எஃபெக்ட்டு 23. இதை நான் தேடும்படி நான் நோட் பண்ணது. நம்பர் மேபி ஆக இருக்கலாம். ஆனால் இந்த எஃபெக்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? நீதியின் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதினால. அப்போது பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று சொல்லப்படுது. டிரான்சிஷன் ஆஃப் லா இஸ் சின். டிரான்சிஷன் ஆஃப் லா இஸ் சின். அது சின்னுன்னா சின்னு தான். லாயை மீறுறது, சட்டத்தை மீறுறது பாவம். ஆனால் இந்த சாப பிரமாணத்தை மீறுகிறது ஜீவன். இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இதை கலாத்தியர்கள் சொல்லும்போது சொல்கிறார், அவர் நமக்கு சாபமானார், இஸ் ஓகே. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பசுத்தாவியை பெறுவதன் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்திற்குள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரவேசிக்கிறோம். ஆமாம். ஸோ இதன் அர்த்தம் என்ன? அவங்க சாபத்தின் லா இந்த விவஸ்தா, சாப விதியிலிருந்து ஆசீர்வாதத்தின் விதிக்குள்ளே அவர் கடந்து வருகிறார்கள். ஆமாம். பசுத்தாவினாலும் நாம் நீதிமான்களுக்கு முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம். நீங்கள் பாவத்தை மன்னித்தால் மட்டும் நீதிமான்கள் இல்லை, நீதிமான்களாய் இருக்கிறபடியால் நீதியை செய்கிறோம். ஆயினும் பசுத்தாவினாலேயே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி பசுத்தாவினால் நாம் நீதிமானாக்கப்படும் போது நம்முடைய ஆவியில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். அவன் தானே மாற்றம் உண்டாகுது தம்பி, தானே மாற்றம் உண்டாகுது. பசுத்தாவினாலே நமக்கு ஒரு சேஞ்ச் உண்டாகும். அவர் நீதியின் பிராக்டிஸை செய்வதற்கு உதவி செய்வார். ஆமாம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் மாறும். முன்னாடி இருந்த சிந்தனைகள், முன்னாடி இருந்த the level of thought will be changed by the கர்த்தர் நம்மை நீதிமானாக்கிறதுனால, அவருடைய ஆவியினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை நீதிமானாக்கிறார். அப்போ சபை என்று சொல்லும் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸ்பிரிச்சுவல் லெவலில் கிராஜுவேட்ஸ் ஒன்லி கேன் ஸ்டே இன் த நீதிமான்கள் தேவனுடைய சபையிலே நிலைநிற்பார்கள். மற்றவங்களெல்லாம் அவங்க எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி போயிட்டுருப்பாங்க. என்னங்க இந்த பாஸ்டருங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இது உண்மைதான். நீதிமான்கள் தேவனுடைய சபைகள் நிலைநிற்பார்கள். ஆமாம். காரணம் என்னவென்றால் அவள் நீதிமானாக்கப்பட்டவர்கள் பசுத்தாவியினாலே சாப எல்கையை மீறும்படி பசுத்தாவியை பெறும்போது அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். ஸோ கிறிஸ்துவே, த லார்ட் இஸ் ஸ்பிரிட், வேர் தேர் இஸ் ஸ்பிரிட் தேர் இஸ் லிபர்ட்டி. ஸோ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. என்ன விடுதலை அது? நம்மை பைண்ட் பண்ணி வச்சிருக்கிற, நம்மளை முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தடை செய்கிற ஃபோர்ஸஸ்லேருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். ஆமாம். ஸோ ஆகிய இந்த சிம்டம் ஆஃப் த கர்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம், இது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஆனால் வார்த்தையின்படி அந்த பிளெஸ்ஸிங்கை பற்றி சொல்லியிருக்க காரியங்கள்
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் அதை நான் படிக்கிற ஒரு சிம்டம் மண் மழை பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ராஜஸ்தானில் எங்களுக்கு நாங்கள் தங்குகிற இடம் ராஜஸ்தான், ஹரியானா பார்டர் ஏரியா. நான் மண்மலையை பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் சபிக்கப்பட்ட பூமின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அது ஒரு புயல் வரும், மண்ணை கிளப்பிட்டு வரும். அது கொஞ்சம் அந்த காற்று போதும்போது மேகத்தில் வேற ஒன்றும் இருக்காது, மண்ணு தான் இருக்கும். அப்போ தான் இந்த வசனத்தை நினைவிட்ட பார்த்தியா, இது சிம்டமா எங்கே? அந்த இடம், அந்த ராஜஸ்தான் பகுதி, அதில் சாபத்துக்குள் இருக்கிறது என்று ஒரு சிம்டம். இல்லை எங்கள் ஊரில் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? நல்லது. ஆனால் வேற நீங்கள் ப்ராப்ளம் இதுக்கு சிம்டம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. எல்லா இடத்துலையும் மண்மழை பெய்யும்னு சொல்ல முடியாது. ஈவன் ஜப்பான்லேயும் மண்மழை பெய்ய நான் பார்த்துல. அங்கே ரொம்ப சுத்தமாக இருக்கிறாங்க. இந்த க்ளீன் என்வைரன்மெண்ட்டை பற்றி பேசும்போது ஸோ நானும் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். எப்படின்னு சொன்னால், நான் ஒன்ஸ் 1997 நினைக்கிறேன், ஒசாகாவுக்கு ஜப்பான் போக வேண்டியது. ஒசாகா ஏர்போர்ட்டில் இறங்குனதும் நான் நல்லா புதிய ட்ரெஸ்லாம் போட்டிருந்தேன், ஷூ எல்லாம் பாலிஷ்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஒசாகா ஏர்போர்ட்டுக்குள்ளே கடந்து செல்லும்போது ஐ ஃபீல் myself guilty. என் வஸ்திரம் அவ்வளவு சுத்தம் இல்லைன்னு புரிஞ்சு. ஷூ எல்லாம் பாலிஷ் பண்ண போனால் ஒரு 3-4 வரை பாலிஷ் பண்ணது போலே இருக்கும். அங்கே உள்ள வீடு கூரைகளை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணி படித்த போல இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த என்வாயர்மெண்ட்டை அவங்க என்ன செய்கிறாங்க, க்ளீன் என்வாயர்மெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் வேலை செய்தாலும் கூடுதல் டேட்டி வராது, நீங்கள் ஓடினாலும் கூடுதல் டேட்டி வராது. முடியெல்லாம் சீவிட்டு போனால் அப்படியே இருக்கும். நான் இந்தியாவிலேருந்து 7 நாள் எனக்கு அங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ 7 டே மீட்டிங் இருந்து, அப்போது நான் 7 நாள் 7 ட்ரெஸ் கொண்டு போனேன். ஸோ த பீப்புள் மே திங்க் இந்தியன் அப்படின்னு பார்த்து. ஸோ 7 ட்ரெஸ்ஸு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாயந்தரம் வந்து பார்த்தா அப்படியே இருக்குது, யாதொரு இது இல்லை. நான் ஏன் சொல்லன்னா, நம்முடைய என்வாயர்மெண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நாம் பாவத்திலும் சாபத்திலும் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் நாம் ஜீவிக்கிறோம். ஆனால் அந்த நிலையிலும் நாம் நீதிமானாக்கப்பட்டவர்களாகும், சாபத்தின் பிரமாணத்தை உடைத்தவர்களாகும். இதை நான் எப்படி புரிந்துனா, ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பை பற்றி நான் செய்வேன். 69 நான் ஒரு வாட்டி ஒரு 60 இயர்ஸ் இருக்கும், ஒரு நல்ல விசுவாசி, சர்ச்சைக்கு வாரவர் தான், ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். அவருக்கு நினச்சிருக்காத என்ன லிவர் ஸ்வெல்லிங் ஆகிட்டு, லிவர் ஸ்வெல்லிங்னால வெயிட் லாஸ் நிறைய ஆகிப்போச்சு. அவர் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் அல்லது அது இது எல்லாம் சரி, இட்ஸ் ஓகே. அப்போ நான் நினச்சேன், ஒய் காரணம் என்ன, வாட் இஸ் த ரீசன் இல்லாமல் ஒரு இதுவும் நடக்காது. ஸோ ஈவன் குணமாகிறதுக்கு வேண்டியும் சாபத்தீடான எல்லையை கடவிட வேண்டும். அப்போ அந்த கேஸுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கும் போது, விடுவியும் ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஆண்டவர் என்று சொன்னாலும் கூட நத்திங் ஹேப்பனிங். பிறகு ஆவியானவர் ஜெபத்தில் என்ன சொல்கிறாரு, நீ சாபத்தின் கட்டை முறிக்கும்படி ஜெபம் செய். எப்படி? அந்த வயிற்றில் அக்கினி எரிகிறதை பார்த்தேன்.
அக்கினின்னா we pray. அந்த அக்கினி எரிந்ததை ஜெபத்திலே பார்த்தேன். அப்போது இது எனக்கு கூடிட்டோ, இன்னும் பிரச்சனைகள் இன்னும் கூடிட்டோ, என்ன அது என்ன ஆவிக்குள்ளே இருந்தாலும் ஐ ப்ரேட் கம்ப்ளீட். ஆனால் ப்ரேயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஆன்வர்ஸு அவர் சாப்பிட கூட்டிட்டார். அவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஓகே, கர்த்தர் செய்தால் நல்லது. ஆனால் அந்த அந்த சாபத்தின் கட்டு முறிப்பதற்கு பரலோகத்தின் the fire of God also needed. பசுத்தாவியின் உதவி தேவை, நீதியின் வசனம் தேவை. அப்பொழுது அந்த கட்டு உடையும் போது people are come all right. அது நான் ஏதோ சொல்ல வேண்டும் சொல்லலை, ஐ ஸ்பீக் இட் இன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஒரு தேவ அக்கினி அங்கே பட்சித்தன்னு நாம் படிச்சுக்கணும். அக்கினி அந்த காரணம் சாப பிரமாணத்தை முறிப்பதற்கு பவர் கிடையாது, வேறு யாருக்கும் பவர் கிடையாது. த ஃபயர் ஆஃப் த லார்ட், அவன் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, டு ஆல் ஃபைவ் இயேசுவின் நாமம் இருக்கிறது. இதை யாரும் அப்ளை பண்ண வேண்டும். அவன் அல்லேலூயா, அப்பொழுதுதான் இது முடியும். இல்லாவிட்டு என்னன்னு சொன்னால் சாபத்தின் சிம்டமாய பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வி மஸ்ட் டு கேரி ஆன். அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியான் இருக்கிறான் என்று சொல்லும்போது அவன் பழவைகள் யாவும் என்ன செய்யின, ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு நியூ கிரியேஷன், ஒரு நியூ கிரியேஷன் அப்போ தான் உண்டாகும். அந்த நியூ கிரியேஷன் என்னது? எபேசியர் 4ஆம் சாப்டர் சொல்லும்போது வாட் இஸ் நியூ கிரியேஷன்? த நியூ கிரியேஷன் நத்திங் எல்ஸ், only righteousness and the holiness. ஆமாம். அந்த ஒரு நிலைக்கு ஒருவன் ஃபார்ம் ஆகிறார் என்றால், அந்த நிலையில் ஒருவன் நிலைநிற்கிறார் என்றால் இஸ் த நியூ கிரியேஷன். அவன் அந்த நியூ கிரியேஷனில், அந்த நியூ கிரியேஷனுக்கு விரோதமாக என்ன செய்தாலும், அப்போது ஒரு மீட்டிங்கில் நாங்கள் பேசி கொண்டிருந்தேன். நான் நிதி புதிய சிருஷ்டி ஆனானா இல்லையா எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் கேள்விகள் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது வேறு ஒன்றும் சொல்லு எனக்கு புரிய. நான் ஒன்று சொன்னேன், ஒரு மந்திரவாதியை கூப்பிடுங்க, மேலே மந்திரவாதம் செய்யுங்க, மந்திரம் பழிச்சுன்னா புதிய சிருஷ்டி. பழைய ஆள் மந்திரம் பழிக்கிறதுன்னா புதிய ஆள். இது நான் எங்கள் பேக்ரவுண்டு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. நம்ம ஊரில் எல்லாம் போனால் சொல்லுவாங்க, அவன் அப்படி செய்து போட்டான், இவன் போட்டான், அவன் மந்திரவாதம் செய்து போட்டான், இவன் மந்திரவாதம் செய்யணும், நாங்களும் பயங்கர யோக்கியறாங்க, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்காதனால ஒன்றும் மந்திரவாதம் பழிச்சுது. சீரசீரப்பா நாங்கள் காட்சி சர்ச்சுக்கு போகிறோம், இவ்வளோ வருஷமாக மெம்பர்ஷிப் இருக்குது, அங்கே நீ என்ன செய்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ புதிய சிருஷ்டி ஆகவில்லை, நீ சாபத்தின் எல்லையை உடைக்கவில்லை. சாபத்தின் எல்லையை விதையை நீ உடைக்கல. நீ யாரையும் பழி சொல்லாதப்பா. யூ டேக் ரெஸ்பான்ஸ் டு யுவர் ஓன். சம்திங் ராங் வித் மீ,
சம்திங் ராங் வித் மீ. இல்லை பாஸ், அப்படி நீ என்ன இருந்தாலும் சரி, சம்திங் ப்ராப்ளம் வித் யூ. அது புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை நான் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அவன் அல்லேலூயா. அந்த புதிய சிருஷ்டியிலே த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் அண்ட் த ஹோலினஸ் தான் அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. நீங்கள் ஏசாயாவில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகள் உண்டு. ஏசாயா 51 நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். டைம் ஆச்சா? ஏசாயா chapter 54 verse 17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், இந்த வசனத்தை படித்தா ஆமேன் அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டும் என்றால் ஒரு 2-3 வார்த்தை முன்ன படிங்க. verse 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், தீதில்லாதிருப்பாய். ஸோ இதை பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீதியில் ஸ்திரப்படு என்றால் என்ன? பெற்றுக்கொண்ட நீதியை யூ ஸ்டில் எஸ்டாப்ளிஷ் இன் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்தால், எப்படி செய்தால்? நீதியிலே ஸ்திரப்பட்டிருந்தால் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் யாவும் பலிக்கும். இதை மட்டும் சொல்லுகள் உண்டு. ஆனால் நான் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு சொல்லப்பட்டிருக்க பார்க்கணும். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருந்தால் பலவருக்கும் பேசுவாங்க, பலவரும் சொல்கிறாங்க, ஒன்றும் உன்னை என்ன செய்யாது. உனக்கு விரோதமாக பல ஆயுதங்கள் உருவாக்குவாங்க, ஆனால் ஒன்றும் வாய்க்காது. பல ஜனங்கள் எதிராக பேசுவாங்க, ஆனால் அவர்களை கர்த்தர் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரம். Praise the Lord. Hallelujah. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் யாரு? நீதியை பிரசங்கிக்கிறவர்கள், நீதியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள். நீங்கள் எசேக்கியேல் நினைக்க தானியேல பார்க்கும்போது அவருடைய பாதம் பிரகாசமாயிருந்தது. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஓ ஹல்லேலூயா. ஸோ இது செய்தியின் சுருக்கமாக ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னது? அநேகரை நீதிக்குள்படுத்துவது. சும்மா டான்ஸ் ஆடினதும் சும்மா என்ன ஒரு என்வாயர்மெண்ட்டை ஒரு உற்சாகம் உள்ளதாக ஆக்குறதுனால ஒன்றும் இல்லை. யூ மஸ்ட் கீப் இன் என்வாயர்மெண்ட் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ். அவருக்கு கூட்டுப்படுத்த வேண்டும். அப்போ நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு இருக்கும்போது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போது நான் ஏன் செய்யணும் ஆண்டவரே? நான் சும்மா வேலையை செய்துட்டு போனால் பரவாயில்லையே,
ஃபேமிலி பேர்டன் இருக்கிறது, அது செய்து ஏன் ஊழியம் பண்ணணும்? அப்பொழுது ஆண்டவர் காலை வேளையில் பேசினது, மை பீப்புள் ஆர் டையிங், ஹவு லாங் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். அந்த ஒரு சத்தம் வந்தபோது பின்ன வேறு ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ தான் ஃபாரின் போகிறதுக்கு எல்லா விசாயும் ஸ்பவுஸ் மட்டும் சைன் போட்டால் போதும், அந்த ஒரு நிலை இருந்தது. அங்கே கால் வந்துகிட்டே இருக்கும், எப்போ வரீங்க, எப்போ ஜாயின் பண்ணுங்க, எப்போ என்ன செய்ய, விசா ஸ்பவுஸ்க்கு சைன் வேணும். அப்போ ஒரு கொஸ்டின், பணம் வேணுமா, ஆத்மா வேணுமா? கர்த்தர் சொல்லுற, மை பீப்புள் ஆர் டையிங் இன் சோல். அவருக்கு ரைச்சியஸ்னஸ் வார்த்தைகளை சொல்வதற்கும் நடத்துவதற்கும் யாரும் இல்லை. நீங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுருங்க. கடந்த 40-50 வருஷமாக இந்த ஃபேமிலியில் இருந்து இருக்கீங்க, சர்ச் ஃபேமிலியில் இருந்துருக்கீங்க. இவ்வாறு என்ன 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 கேட்டால் பிளஸட் சர்ச்சில் இருக்கிறவங்க, நான் போகிறவங்கள பற்றி சொல்லலை, தோஸ் வாஸ் டைம். காரணம் என்னன்னா, அவர்கள் நீதியின் வசனத்திற்குள் உங்களை அதிகமாக நடத்தினார்கள். ஸோ நான் ஏன் சொல்லுவேன்னா, நம்முடைய ஆத்மா ரைச்சியஸ்னஸ், தேவ நீதியினால் அவர் ஸ்பிரிட் ஹேஸ் லைஃப். தேவ நீதி இருந்தால் தான் நாம் ஆத்மாவிலே ஜீவித்து இருக்கிறோம், அல்லது செத்துருக்கிறோம். பாவம் இருந்தால் செத்துருக்கிறோம், நீதி இருந்தால் பிழைத்து இருக்கிறோம். அப்போ நீங்கள் பிழைத்திருக்கிறீங்களா செத்துறீங்க என்ன நாங்கள் உயிரோடனே இருக்கிறோம் என் சத்தம் போடாதுங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஒரு சீசன் வந்து கட்டார், ஸோ ஆண்டவரே என் அப்பா இறந்துட்டார், நான் போயிட்டு அவருடைய அந்த லாஸ்ட் செரிமனி, அந்த பயங்கர காரியம், ட்ரெடிஷன் காரியங்களெல்லாம் செய்து முடிக்கணும், கொஞ்ச நாள் லீவு தருவீங்களான்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், போப்பா நானும் வந்து ஜெபிக்கணும்னு சொல்லலை. அவர் சொன்னார், மரித்தவர்களை ஆடங்க பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா. இது நார்மல் பீப்புள் படித்தா உங்கள் ஆண்டவர் பொல்லாத ஆண்டவர்னு சொல்லுவார். நான் கிறிஸ்டியன் படித்தா அப்படி மீனிங் எடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாரு, நீ மரித்தவர்களை பற்றி சிந்தை கொள்ள வேண்டிய சொல்ல, நீங்கள் மறிக்க போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஜீவன் கொடு, ஆத்மாவில் ஜீவன் கொடு, அந்த மீனிங்கில் சொன்னார். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நாம் ஜீவனின் பிரமாணத்திற்குள் வந்து சாபத்தீடான எல்லைகளை யாவற்றையும் நாம் முறிக்க வேண்டும். அவன் சேஞ்ச் த லா மீன்ஸ் சேஞ்ச் த லைஃப். இதை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஐ நோ திஸ். ஆனால் எவர்கள் மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள் இருப்பார்கள். அவன் அல்லேலூயா. நான் மாற்றிக்கொண்டா நான் இருப்பேன், பாஸ்டரையா மாற்றிக்கொண்டா அவரும் இருப்பார். நீங்கள் இது தனிப்பட்ட இண்டிவிஜுவல், நீங்கள் இருப்பீங்க, இல்லாட்ட அப்படியே போயிட்டு இருப்பீங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த நாளிலே நாம் இந்த உபவாச வேளையில் பல காரியங்களுக்காக ஜெபித்தோம், நல்லது தான். ஆனால் நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய ஆத்மா ஜீவனில் பிரவேசிக்கிறது, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய நீதியை கர்த்தரால் நீதி அடையப்பட்டு நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அவன் அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ மட்டும் சொல்கிறீங்களா நம்பாதுங்க. நீங்கள் காட் பிளஸ்ஸிங்காக இருக்கணும்னா
உன் ஆத்மா ஜீவிக்கணும். பேரு சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுயித்திருக்க விரும்புகிறேன். ஆமாம். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின் நடத்துவாராக. நான் ஒவ்வொருவரும் இந்த சாபத்தின் பிரமாணத்தை மாற்றி ஜீவனின் பிரமாணத்திற்கு செல்லும்படிக்கு, அதை உரிமையாக்கி கொள்ளும்படிக்கு, பரலோகத்திலும் நம்முடைய பெயர் எழுதும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இதை செய்வாராக.